மீசா கால சவால்கள் குறித்து இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணனுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். மீசா போராட்டத்தில் கைது பண்ணாங்க, ரொம்ப கடுமைப்படுத்தினாங்களா என்ன இது? எனக்கு யூஎஸ்ஏ போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை. போகும்போது எங்கள் அம்மா உண்மையாக தான் நிற்கும். அது ஒன்றிய அரசு 76 உங்களுக்கு 85. உங்களுக்கு இந்த பேர் வர்றதுக்கு என்ன காரணம்? என் பேர் நம்பி நாராயணன். ஆமாம். திருக்கன்குடி கோவிலுக்கு பேர் நம்பி கோவில். சரிங்க. என்னுடைய அப்பாவுக்கு அம்மா பேர் நம்பி, அந்த வச்சுக்கிட்டு அவர் நம்பின்னு ஆரம்பிச்சார் அந்த பேர். நாராயணங்கிறது எங்கள் அப்பா நாராயண பக்தர், அதனால் அப்படி வச்சுக்கிட்டார். நீங்கள் பிறந்தவர்? நான் பிறந்த ஊர் கேரளா, திருவனந்தபுரம். பிறந்த 41 நாளைக்கு வி மூவ் பேக் நாகர்கோவிலுக்கு வந்துட்டோம். நாகர்கோவில். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மீசா போராட்டத்தில் கைது பண்ணாங்க, எந்த வருஷம் அது? 75 எமர்ஜென்சி. ஆமாம். 76 ஜனவரி மாதம். ஆமாம், அதை கேட்கலாமா? நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணீங்கன்னு அது சொல்லுங்க. எப்படி அது மீசா அது ரொம்ப கடுமைப்படுத்தினாங்களா என்ன இது? அது 76 ஜனவரி முரசை முழங்குன்னு ட்ராமா, திண்டுக்கல் தீர்ப்புன்னு ஒரு ட்ராமா. சரி. அந்த மாதிரி ட்ராமாவில் நடிச்சிட்டு இருந்தேன். அதனால என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லி அங்கே ஆர்டர் போட்டாங்க மேலேருந்து. உங்களை அரெஸ்ட் பண்ண வரல, உங்கள் சன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி. அவன் நாடகத்துக்கு போயிருக்கான், நாளைக்கு நைட்டு தான் வருவான், வந்தோன்னு நானே ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணி வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். தலைவரை ஃபாதரை பார்த்தேன். நான் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வருது, நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் கமிஷனருக்கு. ரெடியாக வந்தார். உடனே பிடிச்சி வச்சு ரெடியாகி கிளம்பிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஜெயிலில் தான். எப்போவுமே கைதிகளை சிறைக்கு நைட்டில் நடக்கக்கூடாது. ஆனால் என்னை என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டோட நைட்டாக ஜெயிலுக்கு கூட்டு போய் உள்ளே போகிறான். எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்குது, 10 மணி கொண்டு மாதிரி இருட்டாக இட்டு போகணும். கைதிகள்லாம் அங்கங்கே அடிச்சு வச்சுருக்காங்கல்ல, ஒருத்தங்க பாடிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரே சவுண்டு. மத்திய சிறை கடைசி பிளாக், 9th பிளாக். அங்கே யாரை அடைச்சி வச்சுருந்தாங்கன்னா, அந்த தொழுநோய் அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா பஞ்சு, இந்த ரத்தம் எல்லாம் எல்லாம் செவத்தில் இருக்குது. அவன் வரிசையாக 10-11 ரூம்ஸ். அதில் ஒரு தாராளமாக படுக்கிறதுனா ஒருத்தர் 2 பேர் தான் படுக்கலாம். ஒரு ரூம்லேயும் 9 பேர் 10 பேர் படுத்துருக்காங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போன உடனே தெரியாமல் இருட்டில் ஒருத்தர் மீச்சிட்டேன் கையை. யாருன்னு பார்த்தா வீரமணி. ஓ, தம்பி முடிச்சாரு. என்ன சாரிண்ணா நீங்கள் மற்ற வாவான்னு கூப்பிட்டாரு. அந்த சென்னை சிறைச்சாலை மருத்துவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வித்யாசாகர்னு ஒரு சூப்பரண்ட் இருக்கோம்ல, அந்த சூப்பரண்ட் பச்சபாஸ் காலேஜ் ட்ரஸ்ட்டில் எலெக்ஷன் நிற்கிறாரு. அப்போ என்விஎன் சோம்னு நம்ம திமுகவில் அவர் நடராஜன் பேஸ்ட் கொடுக்கணும், ப்ரெஷ் கொடுக்கணும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஆனால் எந்த வசதியும் கிடையாது. 9 பேர் வரிசையாக படுக்க வச்சுருக்காங்க. யூரினுக்கு ஒரு பானை, குடிதண்ணீருக்கு ஒரு பானை பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி அது சில யூரின் பாஸ் ஆகி ஃபுல்லாக வழியும். ஏப்பா, 9 பேர் படுத்துருக்கோமே, 9 பேர் யூரின் போகிறதுனா என்ன வருது? டார்கெட்லாம் காலையில் எழுச்சி போகணும். 2-3 டேரெக்டாக இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் திறப்பாங்க. அதுக்குள்ளே அந்த 100 பேர் போயிடணும். அந்த மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சு. நைட்டில் 8 மணிக்கு 3 மணிக்கு வருவாங்க. ஒரு 9 பேர் 10 பேர் வருவாங்க. அது ஆயுள் கைதி இருக்காங்களா அங்கே, அவங்கள வச்சு அடிக்க வைப்பாங்க. ஓப்பா, வரிசையாக 10 ரூம் இருக்குன்னு வச்சுங்களேன். 10ஆம் நம்பரில் கூப்பிட்டு அதில் 10 பேர் வருவாங்க. அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும். நாங்கள் 1ஆம் நம்பரில் இருக்கோம். அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயந்துட்டு உட்காந்துருக்கணும். அடிச்சு புஷாவிட்ட தெளிச்சிடுவோம். எழுதி கொடுத்துரு, நான் கட்சி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 5-6 பேர் எழுதி கொடுத்துட்டாங்க. பயந்து அடி தாங்க முடியாமல் நாங்களாம் முடியாதுன்னு சொல்லிட்டோம். வீரே போனாலும் நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். மிஸ்ஸாங்கிறது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி. அது கோர்ட்டுக்கு போக முடியாது. இப்படி 4 மாதம் அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணார், ஜெயிலில் இருக்கிற எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்க்கணும், கைதிகளை பார்க்கணும், அதெல்லாம் பண்ணலைன்னா நாங்கள் ஜெயில் வாசலில் உண்ணாவிரதம் போகிறோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு தலைவர் கொடுத்தாங்க. தலைவர் தான் பார்க்க மாட்டேன்ட்டார். கட்சிக்காரங்க எவ்வளோ பேர் இருக்கான், என் பிள்ளைய பார்க்க ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன், அவங்களெல்லாம் அலோவ் பண்ண பிறகு நான் பார்க்குறேன்.